வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குருமணிகண்டன். இந்த வீடியோவில் வந்து மகாபாரதம் 3rd எபிசோட். போன எபிசோடில் வந்து அவர் பீஷ்மா வந்து எப்படி தேவப்பிரதா வந்து எப்படி பீஷ்மாவை மாறினார், என்ன மாதிரி அதாவது சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. இது மாதிரி அவங்க அப்பாக்காக இது மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், குழந்தையும் பெற்றுக்க மாட்டேன், யார் கூடயும் உடலுறவு வச்சுக்க மாட்டேன், செக்ஸ் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு வந்துடுறாங்க. கல்யாணமும் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து சாந்தனுக்கும் சத்தியவதிக்கும் 2 குழந்தை பிறக்குது. ஓகே, 2 குழந்தை. ஒன்று வந்து சித்ராங்காத், இன்னொன்று வந்து விசித்திர வீரியா அப்படின்னு 2 பேர் வைக்கிறாங்க. 2 குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறாங்க. ஸோ இதில் வந்து சித்ராங்காத் வந்து சின்ன வயசுலேயே வந்து போர் பண்ணுறதெல்லாம் கற்றுக்கிட்டு பீஷ்மரோட போய் ஓகே போருக்கெலாம் போக ஆரம்பிச்சிடுறாரு. ஓகே, விசித்திர வீரியா வீட்டில் தான் இருக்காப்புல. ஓகே, ஸோ சித்ராங்காத் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபைட் பண்ணும்போது ஒரு வாரில் இறந்துடுறாரு. ஓகே, சின்ன வயசுலேயே இறந்துடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் சாந்தனு வந்து அந்த நம்ம பையன் இறந்ததை நினச்சி வருத்தப்பட்டு என்ன பண்ணுறாரு, ஸோ அந்த விசித்திர வீரியா இறந்ததை நினச்சி சித்ராங்காத் இறந்ததை நினச்சி சாந்தனு வந்து வருத்தப்பட்டு அவரும் இறந்துடுறாரு. ஓகே, இறந்ததுக்கப்புறம் இப்போ வந்து பீஷ்மர் தான் இப்போதைக்கு அங்கே இன்சார்ஜ் மாதிரி இருக்கார். ஆனால் அவரால் வந்து கிங்டம் எடுத்துக்க முடியாது. அதுதான் ஏன்னா அவர் சத்தியம் பண்ணி கொடுத்தது. ஸோ இப்போ விசித்திர வீரியன்றது ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும்தான் இருக்கான் அவங்களோட இதில் லீனேஜில். அவன் தான் கிங்காக ஆகணும், அவனும் சின்ன பையன், சரியா? ஸோ அதனால் பீஷ்மர் வந்து இந்த எல்லா வேலையும் பார்த்துக்கிறார். அட்மினிஸ்ட்ரேஷன் வேலையிலேருந்து பார்லேருந்து எல்லாமே பார்த்துக்கிறாங்க. விசித்திர வீரியா வந்து கொஞ்சம் வயசு ஆகுது. ஓகே, ஒரு டீனேஜ் வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா சத்தியவதி சொல்கிறாங்க, இவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஏன்னா நம்ம கிங்டம் வந்து வாரிசு வேணும், உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னோன்னே பீஷ்மர் சொல்கிறாரு, அஸ்தினாபூருக்கு வர வந்து பிரின்சஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும், உலகத்துலேயே பெரிய அழகியாக இருக்கணும், ரொம்ப அறிவான ஆளாக இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம மேட்ரிமோனி நம்ம ஆளுங்களை வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது அவங்க ஸ்பைஸ்லாம் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இவர்கிட்ட. இந்த மாதிரி கிங் ஆஃப் காஷி வந்து அவங்க 3 பொண்ணுங்க இருக்காங்க, இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப அழகான பொண்ணுங்க. அவங்களுக்கு வந்து சுயம்பரம் நடத்துகிறாங்க. சுயம்பரம்னா அந்த பொண்ணுங்களே வந்து மாப்பிள்ளைங்களை கூட்டத்துலேருந்து தேர்ந்தெடுக்கிறது. ஓகே, ஸோ நடத்துகிறாங்க. ஆனால் நம்மளை வந்து இன்வைட் பண்ணல, நம்ம குரு டைனஸ்டிலேருந்து யாருமே லைனேஜ்லேருந்து யாருமே இன்வைட் பண்ணலன்னு சொன்னோன்னே இவருக்கு கோவம் வந்துடுது. அதை எப்படி நம்மளை இன்வைட் பண்ணாமல் அவன் இது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நான் போய் அந்த பொண்ணுங்களை வந்து கேட்குறேன், அனுப்புகிறானா பார்க்குறேன், இல்லைனா ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி தூக்கிட்டு வந்துடுறேன். சத்திரிய வம்சத்தில் வந்து இதெல்லாம் வந்து காமன், இது இட்ஸ் நாட் அ மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிட்டு அங்கே சுயமரம் நடக்க ஆரம்பிக்குது. 3 பொண்ணுங்களும் வராங்க, செம்ம அழகாக இருக்காங்க 3 பேரும். அங்கே இருக்கிற கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் ஆல்ரெடி ஐயோ எனக்கு தான் வரணும், எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி, அந்த பொண்ணு எனக்கு தான்ன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ பீஷ்மர் போய் அவங்க அப்பா கிங் ஆஃப் காஷிக்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு, குரு டைனஸ்டி வந்து இன்வைட் பண்ணாமல் சுயம்பரம் நடத்துறது ரொம்ப தப்பு. இப்போ வந்து நான் இந்த 3 பொண்ணுங்களையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன், என்னோடய இதுக்கு அஸ்தினாபுரம் கூப்பிட்டு போகிறேன், விசித்திர வீரியா கிட்ட காமிச்சிட்டு நான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவன் முடியாது அது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு சின்ன வாய்க்கால் தகராறு இருக்கும் போல், அதனால் இன்வைட்டே பண்ணல. ஸோ இவர் வந்து ஃபோர்ஸாக நான் தூக்கிட்டு போகிறேன், இது சத்திரிய இதில் வந்து தப்பு கிடையாது, நான் தூக்கிட்டு போகிறேன், முடிஞ்சாது நீ தடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பொண்ணுங்களையும் தூக்கி சேரியட்டில் போட்டு கிளம்புனா டே பிடிங்கடா அவனை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அப்பா. ஸோ காட்ஸ் எல்லாம் பின்னாடி துரத்துறாங்க, துரத்திட்டு போகிறாங்க, இது ஃபைட் பண்ணுறாங்க, முடியல, எல்லாரையும் காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கார் ஒரு பீஷ்மர். சால்வா அப்படின்ற ஒரு கிங் மட்டும் ரொம்ப ரொம்ப விடாமுயற்சியில் துரத்துறான், ரொம்ப சூப்பராக சண்டையும் போடுறான். ஸோ பீஷ்மர் வந்து அவனோட போவையும் உடச்சிட்டு போயிடுறாரு. ஸோ போயிட்டு அவங்க சத்தியவதி அவங்க அம்மா கிட்டே போயிட்டு காட்டுறாரு, இது மாதிரி 3 பொண்ணுங்க இவங்க தான் நம்ம விசித்திர வீரியாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் ஹாப்பி ஆகிடுறாங்க சத்தியவதி. ஸோ அவங்க பேச வரதுக்குள்ளே அந்த 3 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு, மூத்த பொண்ணு வந்து அம்பா அவங்க பேர், அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி என்னால் அவங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து ஷால்வான்னு ஒருத்தர் வந்து அதான் துரத்திட்டு வந்தார் இல்லையா, அவர் தான் லவ் பண்ணுறேன், அவரை நான் புருஷனாக நினச்சி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ ஏற்கனவே ஒருத்தர் புருஷனை நினச்சதுக்கப்புறம் வேறு யாரையும் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல வேலை நீ இப்போயாவது சொன்னேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீ போகலாம், நீ போய்டு உங்கள் அரண்மனைக்கே திரும்பி போய்டுன்னு அந்த பொண்ணை அனுப்பிச்சிட்டாங்க. அம்பா அனுப்பிச்சிட்டு அம்பாலிகாவை மட்டும் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க விசித்திர வீரியாவுக்கு. ஸோ அம்பா என்ன பண்ணுறா, அவங்க அப்பா கிட்டே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி
நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாரு, சேர்க்க மாட்டுறாரு. இல்லை அவன் வந்து உன்னை வின் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டான், என்னால் அவனை தடுக்க முடியல, ஸோ நீ எனக்கு சொந்தம் கிடையாது, இனிமேட்டு நீ அவங்ககிட்டே போயிடு அப்படின்னு சொல்லி துரத்தி அனுப்பிச்சிடுறாரு. வீட்டில் சேர்க்க மாட்டுறாரு. அழுதுகிட்டே போயிடுறாங்க அம்பா அங்கேருந்து. ஸோ அடுத்தது சால்வா கிட்டே போகிறாங்க. சால்வா தானே லவ்வரு. சால்வா நான் அவங்ககிட்டே திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சால்வா சொல்கிறான், இல்லை அவன் வந்து நீ என்னை தோக்கடிச்சு உன்னை கூட்டிகிட்டு போயிட்டான், நீ அவங்ககிட்ட தான் போகணும், என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது இனிமேட்டு அப்படின்னு சொல்லிடுறான். அதில் ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறா அம்பா. ஸோ அம்பா வெக்ஸ் ஆகிட்டு திருப்பியும் பீஷ்மா கிட்டே போகிறாங்க. பீஷ்மா இது மாதிரி உன்னால் நீ தான் என்னை தூக்கிட்டு வந்தால் நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐயோ, நான் வந்து எல்லாருக்குமே தெரியும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணது, என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது சொல்கிறாங்க. நீ உங்கள் அப்பா கிட்டே போயிடு அப்படின்னு சொல்லு. அதெல்லாம் பண்ணாமலையா நான் இங்கே வந்திருக்கேன், எங்கள் அப்பா கிட்டே போனால் அவரும் சேர்க்கல, சால்வா கிட்டே போனால் அவனும் சேர்க்கல, உன்னால் தான் இது நடந்துச்சு, நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை முடியாது அப்படின்றாரு. நான் வேணா விசித்திர வீரியா கிட்டே கேட்குறேன், அவன் கல்யாணம் பண்ணிக்கிறானான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி. ஸோ விசித்திர வீரியா கிட்டே போய் கேட்குறாங்க. விசித்திர வீரியாவை சொல்கிறான், இல்லை அவள் ஏற்கனவே ஒரு சால்வா வந்து ஹஸ்பண்டாக நினச்சி வாழ்ந்துட்டா, அதனால் என்னால் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவனும் திரும்பி பீஷ்மா வந்து சொல்கிறாரு, இல்லை அவனும் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டான் உன்னை அப்படின்னு சொன்னோன்னே இது செம்ம காண்டாயிடுறான். நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொன்னோன்னே முடியாது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுவார். மக்கள்லாம் வந்து உன்னை ரொம்ப தைரியமான ஆள், வீரம் அப்படின்னு சொல்கிறாங்க, நீ ஒரு கோழை, இந்த மாதிரி நீ பண்ண தப்புக்கு நீ பிராய்ச்சித்தம் கூட பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னோன்னே என்னால் முடியாது, நான் சத்தியம் பண்ணி கொடுத்தது என்னால் மீற முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அம்பா சொல்கிறா, நீ பண்ண தப்புக்கு நான் உன்னை என் கையால் உயிரை எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ பீஷ்மா சொல்கிறாரு, இல்லை எனக்கு வந்து ஒரு வரம் இருக்குது, என்னை யாராலையும் கொல்ல முடியாது, நானே சாகணும்னு நினச்சா மட்டும்தான் நான் சாகுவேன், பட் யூ கேன் ட்ரை யுவர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. ஸோ அப்புறம் அம்பா வந்து அழுதுகிட்டே போயிடுறாங்க. போகும்போது திங்க் பண்ணுறாரு, சம்திங் ராங், நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம், இதோட கர்மாவை நம்ம அனுபவிப்போம் அப்படின்றத அவர் உணர்ந்துடுறாரு. ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, ஸோ இந்த எபிசோடில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸோ பீஷ்மா வந்து பண்ணுற பீஷ்மா மகாபாரதம் ஆரம்பிக்கிறதுக்கான முக்கியமான பீஷ்மா, முக்கியமான சுச்சுவேஷன் இது. ஓகே, ஸோ இங்கே தான் அவர் தப்பு பண்ணுறாரு. என்ன தப்பு பண்ணார்னா, நம்மக்கிட்ட பவர் இருக்குது, நம்மளால் முடியும் அப்படின்றதுனால அவர் அந்த 3 பொண்ணுங்களை கட்டாயமாக தூக்கிட்டு வந்தார். ஓகே, ஸோ இப்போ அவர் சொன்ன சத்திரிய இதில் இது வந்து தப்பு கிடையாதுன்னு இருந்தாலும் அதை தான் சொல்கிறேன், லான்னு ஒன்று இருக்கும். லா வந்து சில விஷயம் எல்லாருக்குமே எல்லா லாவும் ஒத்து போகாதுல்ல. ஸோ வாழ்க்கைக்கு எது முக்கியமோ எது வேணுமோ அதை தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இவர்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குன்றதுனால போயிட்டு 3 பொண்ணுங்க தூக்கிட்டு வந்தார். அதனால தான் இங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது. அங்கேருந்து தான் அம்பாவால் தான் இப்போது கதையை மாறப்போகுது. ஸோ அது ஒரு சைட். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, உங்கள்கிட்ட பவர் இருக்குது, உங்கள்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றதுக்காக உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி அடக்கணுன்னோ அழிக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஓகே, ஸோ அதுதான் இந்த எபிசோடில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுதான். ஓகே, அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.